மந்திரிகள் மக்களுக்காக பாடுபட சட்டமன்றத்திற்கு சென்றார்களா அல்லது சட்டமன்றத்தில் ஆபாச படத்தை செல்போனில் பார்க்க சென்றார்களா என்று புரியவில்லை. பத்திரிகைகளில் கர்நாடகா பிஜேபி மந்திரிகளை பற்றி வந்த செய்திகளை கேளுங்கள். கர்நாடகா சட்டசபையில் செல்போனில் ஆபாச படம் பார்த்த விவகாரத்தில் லக்ஷ்மண் சவுதி, சி பட்டீல், கிருஷ்ண பாலேமர் ஆகியோர் மந்திரி பதவி இழந்தனர். சட்டசபைக்குள் செல்போன் கொண்டு செல்வதோ பேசவோ தடை இருக்கிறது. ஆனால் சபையில் விவாதம் நடந்து கொண்டு இருக்கும்போது மந்திரி லக்ஷ்மண் சவுதியும் அருகில் இருந்த மந்திரி சி பட்டீலும் செல்போனில் ஆபாச படம் பார்த்தனர். சட்டசபை நிகழ்ச்சிகளை தூரதர்ஷன் மற்றும் கன்னட தனியார் சேனல்கள் படம் பிடித்து ஒளிபரப்பின. அப்போது மந்திரிகள் ஆபாச படம் பார்த்த காட்சிகளும் இடம்பெற்று இருந்தது. இதை பார்த்த அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். சட்டசபையின் கண்ணியம் புலி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்றும் இது நாட்டுக்கே அவமானம் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதையடுத்து பாரதிய ஜனதா மேலிட உத்தரவின் பேரில் கர்நாடக முதல் மந்திரி சதானந்த கவுடா பெங்களூரில் நேற்று அவசர கூட்டத்தை கூட்டி சட்டசபையில் ஆபாச படம் பார்த்த 2 மந்திரிகளையும் அவர்களுக்கு இந்த ஆபாச கிளிப்பிங்கை அனுப்பிய கிருஷ்ண பாலேமரையும் மந்திரி பதவியிலிருந்து நீக்கினார். அதன்படி 3 பேரும் ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்தனர். முதல் மந்திரி சிபார்சின் பேரில் அவர்களது ராஜினாமாவை கவர்னர் பரத்வாஜ் ஏற்றுக்கொண்டார். நீக்கப்பட்ட 3 மந்திரிகள் கூறுகையில், கட்சிக்கு தர்ம சங்கடம் ஏற்படுவதை தடுக்கவே நாங்களாக முன்வந்து ராஜினாமா செய்ததாகவும் எந்த விசாரணைக்கும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஆபாச பட விவகாரம் நேற்று கர்நாடகா சட்டசபையில் எதிரொலித்தது. இதில் உண்மையை கண்டறிவதற்காக 6 பேர் கொண்ட சட்டசபை விசாரணை குழு விசாரணை நடத்த சபாநாயகர் போபையா உத்தரவிட்டார். பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் மார்ச் 12ஆம் தேதிக்குள் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரை 3 பேரும் சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்ட 3 பேரும் வருகிற 13ஆம் தேதி காலை 10:30 மணிக்குள் சபாநாயகரை சந்தித்து நேரில் விளக்கம் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 3 மந்திரிகளை நீக்கினால் மட்டும் போதாது. இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று கர்நாடக அரசு பதவி விலக வேண்டும். 3 மந்திரிகளின் எம்எல்ஏ பதவியை ரத்து செய்வதுடன் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவர் சித்தாராமையா கூறினார். நெருக்கடி முற்றுவதால் கட்சிக்கு மேலும் கெட்டபெயர் ஏற்படாமல் தடுக்க நீக்கப்பட்ட 3 மந்திரிகளின் எம்எல்ஏ பதவிகளை பறிக்கவும் பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. இதற்கான அதிகாரம் சபாநாயகருக்கு தான் உண்டு. விசாரணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் எம்எல்ஏ பதவி பறிப்பது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்தன. தகவல் தொழில்நுட்ப சட்ட விதி 67 படி ஆபாச படம் பார்ப்பது குற்றமாகும். இதற்கு 5 வருடம் ஜெயில் தண்டனையும் ரூபாய் 1 லட்சம் வரை அபராதமும் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. ஆபாச படம் பார்ப்பது மட்டுமல்லாது அதை மற்றவர்களது செல்போனில் பரவவிட்ட குற்றமும் உள்ளது. எனவே நீக்கப்பட்ட 3 மந்திரிகளும் இந்த குற்றத்தை செய்தவர்களாக கருதப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம். இது பற்றி முறைப்படி போலீசில் புகார் செய்ய வேண்டும். இது சட்டசபைக்குள் நடந்த பிரச்சனை என்பதால் சபாநாயகர் அல்லது அவர் சார்பில் சட்டசபையில் செயலாளர் தான் போலீசில் புகார் செய்ய வேண்டும். ஆனால் இதுவரை எந்த புகாரும் போலீசுக்கு வரவில்லை. எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்று உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சட்டசபையில் நடந்த இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைக்கு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளதால் விசாரணை அறிக்கை வந்த பின்புதான் இதில் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆபாசப்பட விவகாரத்தால் பாரதிய ஜனதாவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு விட்டது. இதற்காக நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்பதாக கட்சியின் அகில இந்திய தலைவர் நிதின் கட்காரி அலகாபாத்தில்
நிருபர்களிடம் கூறினார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கட்சி ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. விசாரணை முடிவில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நீதிமன்றம் இவர்களுக்கு தண்டனை கொடுக்காவிட்டாலும் மக்கள் மன்றம் அடுத்த முறை இவர்கள் தேர்தலுக்கு நின்றால் மக்கள் இவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காமல் செய்துவிட வேண்டும். நன்றி, வணக்கம்.